எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? கீக்கியோட பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் சயின்ஸ் பேப்பர் முடிஞ்சது. ஸோ ரொம்ப படிச்சு மேடம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டா. ஓகே, ஒரு ரைட் போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்ப போகிறோம். ஸோ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. பட் எனிவே, நம்மளாம் ஒரு ரைடுக்கு போகலாமா? ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, எதுவுமே ரெக்கார்ட் பண்ண விட மாட்டேங்கிறான். அதான் தூக்கி கேட்டுச்சுங்களா? அது இன்னொன்னு இருக்கு, அதையும் தூக்குனேன்னா நான் எப்படிங்க பண்றது? இவன் தான் கூச்சி, ரொம்ப சத்தம் போட்டே இருந்தாங்க, அதான் தூக்கி வச்சுக்கிட்டேன். அண்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுதுற எல்லா குழந்தைங்களுக்கும் ஐ நோ இட்ஸ் லேட், பட் பெட்டர் லேட் தென் நெவர். ஒரே ஒரு பேப்பர் தான் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன், சோஷியல் இல்லையா? ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. குட்டி ரவுடி பார்த்தீங்கன்னா சேன்ஸ், அவன் பேர் பார்த்தீங்கன்னா சேன்ஸ். சேன்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த F1 ரேசர் இருக்கார் இல்லையா, கார்லோஸ் சேன்ஸ், அவரோட பெரிய ஃபேன்ஸ் எங்கள் வீட்டில் இருக்காங்க. ஸோ அவருக்கு அப்புறம் தான் இவரை வந்து சேன்ஸ்ன்னு நேம் பண்ணியிருக்காங்க. பாருங்க, ரொம்ப ரவுடிங்க, இங்கே பாருங்க என்னெல்லாம் பண்ணுறான்ட்டு. நான் இவங்க 2 பேர் கூட விளாண்டுருக்கேன். வெளியே கீக்கி கத்திட்டு இருக்கா, வா கிளம்பலாம் கிளம்பலான்னு சொல்லிட்டு. ஸோ போயிட்டு அங்கே போயிட்டு நாங்கள் என்னெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சின்னும் வந்து வீட்டில் தான் இருக்கான். ஸோ அவனுக்கு பார்சல் தாங்க. ஸோ பார்சல் பண்ணி கொண்டு வந்துடலாம். எங்கடா வெளியே போறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ வழியில நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? என்னோட ஜிம் ப்ரோவை பாக்குறதுக்கு தான் வந்தேன். இதுதான் இவர். அவரு புது போன் எல்லாம் வாங்கியிருக்காராம். ஸோ ஆண்டிகிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குறதுக்கு வந்திருக்கிறான். கீக்கியும் நானும் அப்படியே ஜாலியா பேசிட்டே போனோம். இதுக்காக நான் ரொம்ப வருஷம் காத்துட்டு இருந்திருக்கேன். அவள் எப்போ பெரிய பொண்ணாவா, ஃப்ரெண்ட்ஸ் போல் நாங்கள் 2 பேரும் எல்லாம் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஜாஸ்தியாக இல்லை. கீக்கியோட ஃப்ரெண்ட்ஸ் தான் என் ஃப்ரெண்ட்ஸும். நம்ம இப்போ சாய்பாபா காலனி வந்தாச்சு, சப்வேயும் வந்தாச்சு. கீக்கி பார்த்தீங்களா உள்ள ஃபர்ஸ்ட்டாக போகிறா. அவளுக்கு வெஜிடபிள்ஸே பிடிக்காது, ஆனால் இந்த சப்பில் நிறைய வெஜிடபிள்ஸ் போடுவாங்க, ஜாலியாக சாப்பிடுவாங்க. அண்ட் ஒரு டாக்டர் குக்கி ஒரு இது கொடுத்துருங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிற சப் பார்த்தீங்கன்னா lamb BMT. அதில் பெப்பரோனி, சலாமி அண்ட் நிறையா வெஜிடபிள்ஸ், சாஸ் இதெல்லாமே இருக்கும். ரொம்ப யம்மியாக இருக்கும். நாங்கள் இங்கேயே நின்றுட்டு எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் சொல்லிடுவோம். அதே போல் இந்த குக்கீஸ் கண்டிப்பாக சொல்லணுங்க, ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும். என் பையன் சின்ன இருக்கான்ல, அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக அது வாங்காமல் வீட்டுக்கு வரவே மாட்டோம். இப்போது எங்கள் சப்பை தான் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஸோ நானும் கீக்கி இங்கேயே நின்றுட்டு எங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி நாங்கள் சாப்பிட போகிறோம். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சிக்கன் டெரியாக்கி, இதை தவிர நான் எதுவுமே ஆர்டர் பண்ண மாட்டேன். நான் எப்போவுமே ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணுவேன், எதுவுமே ட்ரை பண்ண மாட்டேன். ஆனால் எங்கள் கீக்கி இருக்கா இல்லையா, அவள் வந்து lamb BMT தான் ஆர்டர் பண்ணுவாள். ஒரு தடவை சரி நான் டேஸ்ட் பண்ணி தரேன்னு சொல்லி எடுத்தேங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் டெரியாக்கியை மறந்துட்டேன். இப்போ இனி கொஞ்ச நாளைக்கு இது மட்டும் தான் சாப்பிடுவேன், until I try something else. அண்ட் சாஸ் என்ன வேணும்னு கேட்டாங்க, எல்லாமே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போதான் நல்லா ஜூஸியாக இருக்கும். கேமராவை கீக்கி கிட்ட திரும்பினாலே அவ ரொம்ப ஷையாக இருக்கா, அதான் ஸ்மைலுன்னு சொன்னேன். அப்போவும் பாருங்களேன் ரொம்ப ஆக்வர்டாக ஸ்மைல் பண்ணுறா. எனிவே நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் மீட் பால்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த மீட் பால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜூஸியாக இருக்கும். Very juicy, right? கீக்கியும் நானும் அப்படியே பேசிட்டு கொஞ்ச நேரம் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு, அண்ட் பார்த்தீங்களா சின்னுவோட பார்சல் ரெடியாக இருக்குது. அவனோட குக்கீஸ், அவனோட சப் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம சாப்பிடலாம். இதுதான் என்னோட சப். சப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கிறனால நம்ம சாப்பிட்டு முடிக்கிறக்குள்ள பார்த்தீங்கன்னா வாயில் கையில் எல்லாம் ஒரு குழந்தை எப்படி சாப்பிடுமோ அது மாதிரி நம்மளும் மாறிடுவோம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. கீக்கி குக்கி சாப்பிட்றா, இப்போ எனக்கும் கொடுக்குறா. ஸோ ஆப்வியஸ்லி ஐ நோ இட் டேஸ்ட் யம்மி.
பாத்தீங்களா, நல்லா தெரியுதா? நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கீக்கி எடுத்துட்டு போய் அழகா அந்த வேஸ்ட்ல போட்டுட்டா. இப்போ பார்சலும் ரெடி ஆயிடுச்சு. நாங்க இப்போ கிளம்ப போறோம். I hope you had fun watching this. Don't forget to like, share and subscribe. Bye bye.